வணக்கம் ஜெய் சமையல். இன்றைய ஸ்பெஷல் மரவள்ளிக்கிழங்கு போண்டா. தேவையான பொருள்கள் இங்கே இருக்குங்க. இதுதான் போட்டு செய்யணுங்க. மரவள்ளிக்கிழங்கு நைஸாக அரைச்சாச்சு. ஒரு பவுலில் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி அரைஞ்சிட்டேன். கருவேப்பிலை, மல்லி, அரிசி மாவு அது கொஞ்சம் லூஸாக இருக்கிறதால உப்பு தேவையான அளவு போட்டு பிசைஞ்சிட்டு போண்டா போடணுங்க. வெங்காயத்தை போட்டாச்சு. கருவேப்பிலை, மல்லி, அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, தேவையான அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கணுங்க. பிசைஞ்சிட்டு பார்க்கலாம். எண்ணெய் வானலில் போட்டு வச்சுட்டாங்க. எண்ணெயும் சூடு ஏறிடுச்சு. இப்போ பிசைஞ்ச மரவள்ளிக்கிழங்கு மாவு வந்து உருட்டி போடணும். போண்டா தட்டி போட்டால் வடை, உருட்டி போட்டால் போண்டாங்க நல்லாயிருக்கும். இது வெந்த பிறகு திருப்பி விடணுங்க. வேகட்டும் கொஞ்சம் நைக்க. போண்டா நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா சிகப்பாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. எடுத்துடலாங்க. எடுத்து வச்சிட வேண்டியதுதான். எண்ணெயே இழுக்காது இந்த போண்டா. போண்டா ரெடிங்க. இது போல் நீங்களும் செய்யுங்க. லைக் பண்ணுங்கள்.